அடுத்ததாக இணைப்பில் திரு பிரியன் மூத்த பத்திரிகையாளர் இணைகிறார். வணக்கம் சார். தற்போது இபிஎஸ் வர்சஸ் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு மோதல் வெடிச்சிருக்குது. இது கட்சிக்குள்ள என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும்? மேலும் இந்த தங்கமணி மற்றும் அவர்களோட செயல்பாடுகள் தான் இதற்கு முக்கிய காரணமா அவருடைய தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அடிப்படையா செங்கோட்டையன் மூத்த தலைவர். அவரு எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவர் கட்சியில இருக்காரு, ஆரம்பத்திலேருந்தே கட்சியில இருக்காரு. அவர் அந்த கொங்கு வட்டாரத்துல ஒரு முக்கியமான தலைவர். ஸோ இந்த கொங்கு வட்டாரத்துல ஒரு விழா நடக்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா நடக்கும்போது அதில் அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவரையும் கூப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி படத்தை ஸ்டேஜில் வச்சிருக்காங்க. ஆனா இந்த திட்டத்துக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு தொடர்ந்து பல முதல்வர்கள் பாடுபட்டிருக்காங்க. எம்ஜிஆர் முதற்கொண்டு, ஜெயலலிதா முதற்கொண்டு எல்லாருமே ஒரு 50 வருஷ கால திட்டம் இது ஆக்சுவலா. ஸோ அந்த இடத்துல பெரும்பாலும் அதிமுக தொண்டர்கள் நிறைந்திருக்கிற அந்த இடத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வச்சிருக்கணுன்றதான் செங்கோட்டையனுடைய கருத்தா இருக்கு. அது வைக்காதனால நான் போகலன்னு சொல்றாரு. அவர் வெளிப்படையா சொல்லிட்டார். செங்கோட்டையன் இது மாதிரி வெளிப்படையா சொன்னது நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பொதுச் செயலாளர் கலந்து கொள்ற கூட்டத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் வைக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு என்ன ஜெயக்குமார் சொல்றாருன்னா அது விவசாயிகள் ஏற்பாடு பண்ண கூட்டம் தான். பட் அவர் அப்படி சொன்னா கூட அது பெரும்பாலும் அதிமுகவினர் ஏற்பாடு செய்த கூட்டம், அதுவும் குறிப்பாக வேலுமணி அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டம் தான். அங்கிருந்து வர செய்திகள் நமக்கு சொல்றதை பாக்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி சூழல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் வைக்காத ஒரு காரணமா சொல்றாரு. ஆனா செங்கோட்டையனுடைய வருத்தத்துக்கு அது மட்டுமே காரணம் இல்ல. சமீப காலமாக அவர் கட்சிக்குள்ள ஏதோ ஓரங்கட்டப்படுறதா உணர்றாரு. ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ஸ்ல இப்ப கட்சி போட்டி போடாது அவருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா அவரை போட்டி போட்டிருந்தா அவர் ஒரு முக்கியமான நபரை அங்க பிரச்சாரத்துல இறங்கியிருப்பாரு அவரு. ஸோ அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கும். ஸோ அது போட்டி போடாத அவருக்கு வருத்தமா இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாம் வேலுமணிக்கு கீழே அவர் பேரை போட்டுக்கிறதா சொல்றாங்க. வேலுமணியோட அவர் எவ்வளவு சீனியர் தலைவர், அவர் பேருக்கு அவர் போட்டு அவர் எப்படி அவர் ஒத்துப்பாரு அவர் ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த வருத்தங்கள் காரணமாகத்தான் செங்கோட்டையன் கலந்துக்கல. அது பொது வழியில இதை சர்ச்சையா உண்டாக்க வேண்டாம்னு ஜெயக்குமார் சொல்றாரு. ஆனா இது சர்ச்சையா பண்ணவர் செங்கோட்டையன் தான் பண்ணாரு. அதனால சர்ச்சை பொதுவெளியில இந்த விஷயம் வந்த பிறகு விவாதிக்காமல் இருக்க முடியாது. இந்த அடிப்படையில அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு. அது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்குமான ஒரு மோதலா கூட முற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது எடப்பாடி நடந்து கொண்ட விதம் சமீப காலங்களில் கட்சி ஒரு சில குறிப்பிட்ட பிரிவுகள் கையில் இருக்கின்ற மாதிரியான விஷயத்தையும் செங்கோட்டையன் தரப்பினர் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை அல்லது அது விவாதிக்க வேண்டிய ஒன்று என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.